மீதும் நம்பிக்கை இருந்தால் போதும். 1000 மலைகள் என்ன, 1000 மலைகளையும் வீழ்த்தி விடலாம். இந்த நம்பிக்கை வரியையும் நமக்கு கொடுத்தது ஜவஹர்லால் நேரு தான். நாம் யாருடைய பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடி வருகின்றோம்? வெரி குட். ஜவஹர்லால் நேருடைய பிறந்த தினத்தை தான் நாம் குழந்தைகள் தினமாக கொண்டாடி வருகின்றோம். அவர்கிட்ட ஒரு பூ இருக்குமே, என்ன பூ இருக்கு? சட்டை. வெரி குட். ரோஜா பூ இருக்கு இல்லைங்களா? அவருடைய போட்டோல கூட பார்த்தோம்னா அவருடைய பாக்கெட்ல ரோஜா பூ இருக்கும். அவர் இந்தியாவின் அலகாபாத்தில் பிறந்தவர். இங்கிலாந்து சென்று கல்வி கற்றவர். அவருக்கு அந்த தொலைதூர கல்வி பிடிக்கவில்லை. மீண்டும் இந்தியா வருகிறார். சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்கின்றார். காங்கிரஸ் கட்சியில் இணைந்து அவர்தான் முதல் சுதந்திர இந்தியாவின் பிரதமராகவும் இருந்திருக்கிறார். அவர் குழந்தைகள் வெள்ளை மனம் கொண்டவர், குழந்தைகள் மனம் வென்றவர் என்று நாம் அவரை கூறுவோம். ஏன் என்று சொன்னால், குழந்தைகள் தான் வருங்கால இந்தியாவை வடிவமைக்கக்கூடிய சிற்பிகள் என்று மிக ஆழமாக நம்பியவர். அவர்களுக்கு நாம் கல்வி கொடுத்தோமோ என்று சொன்னால் அதுதான் இந்த சமூகத்தை நாம் கட்டமைக்கக்கூடிய மிக பெரும் அடித்தளம். அதனால் கல்வியை நாம் அவர்களுக்கு செம்மையாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி குழந்தைகள் நலன் மீது அதிக அக்கறை கொண்டிருந்தார். தொழில் வளர்ச்சி, அறிவியல் என அனைத்து துறைகளிலுமே அவர் அக்கறை கொண்டிருந்தார். இருந்தாலும் அவர் குழந்தைகளின் மீது அலாதி பிரியம் கொண்டவர். அதனால்தான் அவரை நாம் செல்லமாக என்ன என்று சொல்லுவோம்? தாத்தா நேரு மாமா. மாமா என்று அன்போடு அழைக்கிறோம் இல்லையா, நேரு மாமா என்று. ஆகவே ஆகச் சிறந்த ஒரு தலைவன் பிறந்த தினத்தை தான் நாம் குழந்தைகள் தினமாக கொண்டாடி வருகின்றோம். வருங்கால வானத்தில் வண்ணம் தீட்ட காத்து கொண்டிருக்கும் எனதருமை குழந்தைகளுக்கு இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.